தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 4ஆம் நாள் 18/6/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களை வணங்கி அவருடைய ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற செல்வங்களை கொட்டி கொடுக்கின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகளை செய்வதும் சிறப்பை தருவது. அத்தோடு இன்றைய தினம் விக்கிரங்கள் தீர்க்கின்ற விநாயகரை வேண்டி வழிபாடு செய்கின்ற மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய வளர்ப்பிறை சதுர்த்தி விரதம். விநாயகர் ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேக பூஜை வழிபாடுகள் உற்சவங்களும் கலந்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலே இந்த மகோற்சவங்கள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டும் ஆனி மாதத்து பௌர்ணமியை அடிப்படையாக கொண்டும் அல்லது ஆனி மாதத்தில் இன்னும் சில நட்சத்திரங்களை கொண்டும் ஒவ்வொரு ஆலயங்களிலே ஒரு கும்பாபிஷேக தினத்தை கொண்டும் இந்த தீர்த்த வாரியாக நடைபெறுகின்ற உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே யாழ்குழா நாட்டிலே பருத்தித்துறை சிவன் தேவஸ்தானம் என்று போற்றப்படுகின்ற புலோலி பர்வதபத்தினி அம்பிகா சமேத பசுபதீஸ்வரர் தேவஸ்தானம், அங்கு இந்த ஆனி உத்தரத்திலே தீர்த்தோற்சவத்தை முன்னிட்டதாக 15 நாட்கள் உற்சவம் நடைபெறும். அவ்வாறு சிறப்பான அந்த உற்சவங்கள் அதேபோல் சங்கானை ஓடைக்கரை சிவன் தேவஸ்தானத்திலே, அதேபோல் ஆனி உத்திரத்தை தீர்த்தமாக கொண்டு கிழக்கு மாகாணம் சம்மாந்துறை வீரமுனை ஸ்ரீ சிந்தா யாத்திரை பிள்ளையார் ஆலயத்திலே, இவ்வாறு இன்னும் பல ஆலயங்களிலே இந்த உற்சவங்கள் நடைபெறும். அவ்வாறான உற்சவங்களிலே இந்த தீர்த்தத்துக்கு முதல் நாள் ஆனி உத்திரத்துக்கு முதல் நாள் ரதோற்சவம் என்கின்ற தேர் திருவிழா நடைபெறும். இந்த தேர் திருவிழா இறைவனுடைய 5 தொழில்களை குறிப்பது தான் இந்த மகோற்சவம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். சிருஷ்டி திதி சம்ஹார துரோபவ அனுக்கிரகம். அந்த வகையில் இந்த அழித்தல் என்கின்ற சம்ஹார உற்சவத்தை குறிப்பது வேட்டை திருவிழா, சப்பரத திருவிழா, ரதோற்சவம், தேர் திருவிழா, இந்த 3ம் சம்ஹார உற்சவத்தை குறிப்பும். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கின்ற நான் எனது என்கின்ற அகங்காரம் மமகாரங்களை அளிக்கின்ற வகையிலே
அளித்து நல்லொழி புரிகின்ற வகையிலே இந்த சம்ஹார உற்சவமாகிய வேட்ட திருவிழா, சப்பரத திருவிழா, தேர் திருவிழா, இந்த தேர் திருவிழா பல ஆலயங்களிலே சிறப்பாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். அப்போ நடைபெறுகின்ற பொழுது ஒரு சில ஆலயங்களிலே 3 ரதங்கள், 5 ரதங்கள் அல்லது ஒரே ரதமாகவும் இந்த வழிபாடுகள் நடைபெறும். அவ்வாறு ரதங்கள் ரதோற்சவத்திலே இந்த தேரனுடைய அமைப்பு இந்த பூ உலகத்தின் வடிவமாக கொண்டதாக அமையக்கூடியது இந்த தேர். அந்த வகையிலே இந்த இவ்வாறான சிறப்பான உற்சவ காலங்களிலே நாங்கள் இந்த ரதோற்சவம் தொடர்பாக நாளைய தினமும் சிந்திப்போம் என்று கூறி, தேரினுடைய சிறப்புகள், அதனுடைய மகிமைகள் இவற்றை நாம் அறிந்திருக்க வேண்டியது மிக அவசியமானது. நாளைய தினம் தொடர்ந்து இதனுடைய தொடர்ச்சியை சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சமயங்களிலே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தவறான எண்ணம் என்னவென்றால், கடவுளுக்கு நாங்கள் அஞ்சுகின்றோம், பயப்படுகின்றோம். கடவுளுடைய பிரசன்னத்திலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பது, கடவுளை நாங்கள் ஏமாற்றாமல் இருப்பது, அல்லது நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளிலே மனச்சாட்சியை விற்று ஒருவருக்கும் தெரியாது என்று சொல்லுகின்ற பொழுது, நாங்கள் செய்கின்ற இந்த செயல்கள் மீண்டும் எங்களை ஒரு தண்டிக்கின்ற நிலையாக, கர்மம் என்று சொல்லுகின்ற அப்படிப்பட்ட எண்ணங்களை நாங்கள் வரவழைத்து குற்ற உணர்வினாலே பாதிக்கப்படுகின்றோம். நாங்கள் தண்டிக்கப்பட போகின்றோம் என்று சொல்லி நாங்கள் நல்லவர்களாக இருக்கின்றோம். அப்படி அல்ல. இயேசு தம்முடைய அந்த சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார், இறைவன் உங்களுடைய தந்தை. இந்த உலகத்திலே நீங்கள் சந்திக்கின்ற தந்தையிலும் பார்க்க அதீத அன்பும் கரிசனையும் பரிவும் பராமரிப்பும் செய்கின்ற ஒரு தந்தை என்று சொல்லிக் கொடுக்கின்றார். அதனால இயேசு அழகான ஒரு உவமையை சீடர்கள் எங்களுக்கு செபிக்க கற்றுத்தாரும் என்ற பொழுது, இந்த அழகான ஒரு விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி ஆரம்பிக்கின்ற இந்த மன்றாட்டை சொல்லிக் கொடுக்கின்றார். அந்த மன்றாட்டிலே அடிப்படையிலே இருப்பது ஒரு பிள்ளை, ஒரு மகன், மகள் தன்னுடைய தகப்பனோடு மனம் திறந்து பேசுகின்ற, அவருடைய அன்பை உணர்ந்து பேசுகின்ற, அவருக்கு புகழாரம் சூட்டுகின்ற, நன்றி உணர்வு கொண்ட, தங்களுடைய அடிப்படை உள்ளார்ந்த தேவைகளை எல்லாம் முன்வைத்து மன்றாடுகின்ற, இந்த மன்றாட்டின் பொழுது நான் என்று மட்டும் ஒரு சுயநலத்தோடு மன்றாடாமல், எனக்கு என்னுடையது என்று சொல்லுகின்ற அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்து மன்றாடாமல், நாங்கள் என்று சொல்லி, நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னிப்பது போல நீரும் எங்களை மன்னியும் என்று சொல்லி, ஒரு கடவுள் பிள்ளைகள் என்ற ஒரு சமூக உணர்வோடு, குழும உணர்வோடு, சகோதரத்துவ பாசத்தோடு பன்மையிலே நீங்கள் மன்றாடுங்கள் என்று இயேசு சொல்லிக் கொடுக்கின்றார். எனக்கு கடவுள் தந்தை என்று சொன்னால், என்னை சூழ இருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் அந்த ஒரு கடவுள் தான் தந்தையாக இருக்கின்றார். ஆனால் இந்த கடவுளுடைய பிள்ளை என்ற அந்த உண்மையை நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய மனதிலே பதிக்க வேண்டும், அதை புதுப்பிக்க வேண்டும். நான் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்கின்ற பொழுது
நிச்சயமாக இந்த மன்றாட்டின் வழியாக விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி கரங்களை விரித்து மன்றாடுகின்ற பொழுது நாங்கள் எங்களோடு இருக்கின்ற எல்லோரையும் நாங்கள் எந்த விதமான வேற்றுமைகள் இல்லாமல் அவர்களை ஏற்றுக்கொள்வோம். அவர்களை எங்களுடைய சகோதர சகோதரிகளாக, இந்த உறவு பாலம்தான் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடித்தளமாகும். நாளை இந்த ஒரு கடவுளை வணங்குகின்ற, அவரிடம் மன்றாடுகின்ற நாங்கள் எங்களுடைய அயலவர்களையும் நாங்கள் இணைத்து ஒரு பன்மையிலே ஒரு குடும்பமாக மன்றாடுவதற்கு கற்றுக்கொள்வோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் இஸ்லாம் மார்க்கம் ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி உள்ளது என்பதை தொட்டு காட்டலாம் என்று ஆசைப்படுகின்றேன். புனித தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக நெறிப்படுத்தக்கூடிய போதனைகளை உள்ளடக்கிய ஒரு மார்க்கமாகும். இந்த உலகத்திலே தோன்றிய அறிமுகம் செய்யப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை அனைத்தையும் நெறிப்படுத்தக்கூடிய வழிகாட்டல்களையும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு முழுமையாக சொல்லியிருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள். அவர்கள் வந்து தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையினூடாக, அறிவுரைகளினூடாக, ஆன்மீக உபதேசங்களினூடாக தன்னுடைய தோழர்களை நெறிப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்பதை மிகச்சிறப்பாக தனது அன்பான அறிவுரைகளின் மூலம் அந்த சஹாபாக்களை வழிநடாத்தினார்கள், அவர்களை நெறிப்படுத்தினார்கள். மனிதனை கொலை செய்து மனித மண்டையோட்டில் மது அருந்தக்கூடிய கலாச்சாரத்தில் மூழ்கியிருந்த அந்த மக்களை மனிதாபிமானமுள்ள மக்களாக, மனித நேயத்தோடும் மனித வாஞ்சையோடும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மிகச்சிறந்த உத்தமர்களாக மாற்றிய அந்த பெருமை தீனுல் இஸ்லாத்துக்கு இருக்கின்றது. எந்த அளவுக்கென்றால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு மனிதனுடைய சிக்கல்களுக்கு தீர்வுகளை முழுமையாக இந்த மார்க்கம் சொல்லிக் கொடுக்கின்றது. அதே போன்று இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு எதுவெல்லாம் நன்மை பயக்குமோ அந்த விடயங்களையெல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். எதுவெல்லாம் இந்த உலகத்தில் மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்குமோ, தீங்கு ஏற்படுத்துமோ அந்த விடயங்களையெல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள். எனவே இந்த உலகத்திலே சஹாபாக்களுக்கு அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தேடி தேடி கற்றுக் கொடுத்தார்கள் என்பதைத்தான் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எல்லா விடயங்களையும் கற்றுத்தந்தார்கள். எந்த அளவுக்கென்றால், வானத்தில் ஒரு பறவை சிறகடித்து பறந்தால் அதிலிருந்தும் ஒரு செய்தியை நமக்கு நபிகளார் கற்றுத்தருவார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக தெளிவான அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்று ஒரு முறை சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், உங்களுடைய தூதர் உங்களுக்கு மலசலம் கழிக்கின்ற பொழுது கூட பேண வேண்டிய ஒழுங்குகளை எல்லாம் கற்றுத்தந்திருக்கின்றாமே என்று கேட்ட பொழுது அவர் மிகவும் அழுத்தமாக சொல்லுகின்றார், ஆம், நாங்கள் மலசலம் கழிக்கின்ற பொழுது வலது கையால் சுத்தம் செய்யக்கூடாது, விட்டைகளையும் எலும்புகளையும் கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது, கிபுலாவை நாங்கள் முன்னோக்கி சுத்தம் செய்ய மலசலம் கழிக்கக்கூடாது, அதே போன்று வெட்ட வெளியில் நாங்கள் மலசலம் கழிக்கக்கூடாது, மறைத்து நாங்கள் அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டும். இப்படியான ஒழுங்குகளையெல்லாம், இப்படியான வழிகாட்டல்களையெல்லாம்
எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே இந்த அளவுக்கு மனித சமூகத்திற்கு மிக தெளிவான அறிவுரைகளையும் மனித சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய காரியங்களையும் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டமாகத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் இந்த மண்ணில் அறிமுகம் செய்யப்பட்டது என்ற அந்த வரலாறை நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், அதே போன்று திருமணவியலாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அதே போன்று குற்றவியல் சட்டங்களாக இருக்கலாம், எல்லா விடயங்களிலும் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மார்க்கம் தீர்வு சொல்கின்றது. ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு அடிபணிந்து அவனை உள்ளத்தால் விசுவாசித்து இந்த உலகத்திலே ஆன்மீக பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற அந்த தெளிவான கோட்பாட்டை முழுமையாக அழுத்தமாக இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோம். மனித சமூகத்திற்கு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை, முழுமையான தீர்வுகளை, முழுமையான வழிகாட்டல்களை, அறிவுரைகளை இந்த மார்க்கம் சொல்லியிருக்கின்றது என்பதை தெளிவாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.